சில பேர் பேசுகிறார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்கினார்களோ அவெல்லாம் நம்முடைய தலைவர்களை போட்டுத்தான் தொடங்க முடியும். அவர் எப்போ அண்ணன்னாரு, அவர் நான் எப்பவுமே சொல்றேன், அவர் எங்க வீட்டு பையன் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா, அவர் அண்ணன்னா அவர் தம்பி, எங்களுக்கு எங்க தம்பி அவர். இப்போ என்னுடைய பேட்டியில் நீங்கள் ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அனுமதி இல்லாமல் யாரும் கேப்டனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு ரீசன் என்ன நான் சொல்கிறேன். கேப்டன் எம்ஜிஆரை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டார். அது மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்லுவார், என்னுடைய மானசீக குரு இவர் தான் எம்ஜிஆர். அது மாதிரி விஜய் சொல்லட்டும், அப்புறமா இப்போ சொல்லியிருக்கார் அண்ணன்னு. இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பரிசீலிக்கலாம். சரிங்களா, அதனால் இன்னைக்கு அவர் அண்ணன்னு சொல்கிறப்போ நான் அவரை தம்பியாக நினைக்கிறேன். நான் டிவியில பார்த்தேன், என்ன பேசுறான்னு பார்க்க வேண்டியதானே. இல்ல, அது பொருந்தா கூட்டணியா பொருந்துற கூட்டணியா அவருக்கு என்னப்பா தெரியும்? எத்தனை நாள் அரசியலை அவர் பின்பற்றி இருக்கிறார், அரசியல் ஞானம் பெற்று இருக்கிறார். அவர் அரசியல் ஞானம் இல்லைன்றதுக்கு கச்சத்தீவை பத்தி சொல்றதே ஒரு உதாரணம். இன்னைக்கு தனி விமானத்துல போனார்ல, எங்கேயோ யாரு கூடயோ இல்ல, தனி விமானத்துல யாரோட கல்யாணத்துக்கோ போனாரு. யார் கல்யாணத்துக்கோ போனார், யாரு கூட நான் சொல்லல, யார் கல்யாணத்துக்கோ போனாரு. அந்த மாதிரி எல்லா ஏர்போர்ட்டையும் முன்னேற்றி வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நீங்க எல்லாம் கேட்டுக்கோங்க. இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டை எந்தவித பிரச்சனையும் இல்லாம மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வழிகாட்டுதலில் அங்கே உள்ள தொழில்நுட்ப கலைஞர்கள் நிர்மாணித்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கொடி ஒரு கொடியை ஒழுங்கா நட முடிஞ்சுதா? ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா? ஒரு முறையே இல்லாமல் ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடியாதவங்க எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவீங்க? அதனால இன்றைய காலகட்டத்தில் ஆட்சி நடத்த தெரியாத முடியாத ஒருத்தர் ஆட்சியில் இருக்காங்க. ஆட்சி நடத்த தெரியாதவர் ஒருவர் நான் முதலமைச்சர் சொல்றாரு. அவருடைய தராதரம் அவ்வளவுதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தார்ந்து விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நாங்களும் தேர்தல் இருக்கு நல்ல பதில் சொல்லுவோம். அதுல எல்லாம் ஒண்ணும் மாற்றம் இல்லை. ஒருத்தரை தவறா எப்படி ஒரு இவ்வளவு பெரிய மாநில முதலமைச்சர் ஒருத்தர் அவர் 10 பேர் 50 பேர் கூடிட்டாங்கன்னா உடனே எது வேணாலும் பேசுறது, அது இப்படி சரியா இருக்கு. அது பாசிசம் அப்படின்னு சொல்றாரு. அது பாசிசம் அவருக்கு என்னன்னு தெரியுமான்னு தெரியல. இதை பத்தி விலாவரியா நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் ஷார்ட். அவர் சொல்ற மாதிரி ஆங்கிலத்தில் நடுநடுல கொஞ்சம் பேசுவேன். ஏன்னா நடிகர் அரசியல் வருது, நான் வரவேற்கிறேன். எவ்ரிபடி, நாட் ஒன்லி நடிகர், எனிபடி கேன் கம் டு பாலிடிக்ஸ். அதான் நான் சொல்லியிருக்கோம். அந்த 1996 சரத்குமார் அரசியல் பயணத்தை பார்த்துருந்தீங்கன்னா எல்லாரும் அரசியலுக்கு வரணும், இளைஞருக்கு அரசியல் வரணும்னு சொல்றது தான். அரசியல் வந்த பிறகு அரசியல் பாடம் கற்றுக்கொண்டு என்ன பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு கொள்கை ரீதியாக பேசுறோம். He doesn't have the right to call Mr. Prime Minister சொல்ற அளவுக்கு ஒன்றும் விஜய் வளர்ந்துடல. சாரி, பட்டுமா? அவர் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி. அதிமுக யார் கையில் இருக்கிறது என்று கேட்கிறார். அவருக்கு சந்தேகமே வேண்டாம். நம்முடைய சாமானிய தொண்டனாக, ஒரு கிளைக்கழக செயலாளராக, ஜனநாயகத்தின் அடையாளமாக படிப்படியாக ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், வாரிய தலைவர், அமைச்சர், முதலமைச்சர் என்று உயர்ந்த, இன்றைக்கு 8 கோடி தமிழர்களின் ஒரே நம்பிக்கையாக இருக்கிற, இன்றைக்கு 100 தொகுதிகளுக்கு மேலே 52 லட்சம் மக்களை நேரிலே சந்தித்திருக்கிற, 234 தொகுதிகளுக்கும் எழுச்சி பயணம், எழுச்சி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையின் வழிகாட்டுதலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது, கடந்த சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைக்கு நம்முடைய தேசிய கட்சியினுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடியாரை முன்னிறுத்தி நாங்கள் களம் காண்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அவருக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உலகமே சொல்லுகிற அந்த செய்தி அவருக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவர் எந்த உலகத்திலே இருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆகவே புரட்சி தமிழர் என்கிற ஒரு சாமானியரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிவிடலாம் என்று அவர் நினைத்தால் அவருக்குத்தான் அது பின்னடைவாக அமையுமே தவிர புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு அது எந்த பின்னடைவும் ஏற்படாது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.